அத்தியாயம் 13. அன்று இரவு ஜெகன் வந்தவுடனே கையில் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். சாரு அவனை கேள்வியோடு பார்க்க, ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிட்டு வா என்றவன் தனது புகைக்கும் வேலையை தொடர, மெதுவாக அவனை கடந்து போனவள் புகை வெளியே போவதற்காக ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு வந்து இருந்த 2 பாத்திரத்தை தேய்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் அதீத புகை வாடையில் புரை ஏறி இருமல் வர இருமிக்கொண்டே திரும்பி பார்த்தவளுக்கு தான் திறந்து வைத்துவிட்டு வந்த ஜன்னல் மூடியிருப்பது தெரிந்தது. அதை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டே அவள் ஜெகனை பார்க்க, அவனோ எப்போதும் போல கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே புகைத்து வேண்டுமென்றே அவள் பக்கம் புகையை விட்டு கொண்டிருந்தான். அதில் அதிர்ச்சி நீங்காமல் சாரு அவனை பார்க்க, அவளை பார்த்து கொண்டே எழுந்து வந்தவன் அவளுக்கு வெகு அருகில் வந்து, இந்த வாடை பிடிக்கல இல்லையா என்று மதியம் கேட்ட அதே கேள்வியை கேட்டான். இப்போதுதான் அவன் குரலில் இருந்த வித்தியாசம் அவளுக்கு புரிந்தது. அந்த குரலில் இருந்த அடக்கப்பட்ட குரோதமும் கண்களில் இருந்த அதீத பளபளப்பும், உனக்கு பிடிக்காதத கட்டாயம் செய்வேன் என்று கூற, என்ன பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் அதிர்ந்து விழித்தாள் சாரு. கைய வாஷ் பண்ணு அழுத்தமாக ஜெகன் கூற, கீ கொடுத்த பொம்மை போல அவன் கூறியதை செய்தாள். குட் என்று மெலிதாக புன்னகைத்து கொண்டவன் அவளை ஒரு கையில் அழுத்தமாக பிடித்துக்கொண்டே மற்றொரு கையால் எஞ்சி இருந்த சிகரெட்டையும் ஊதி முடித்தான். கடைசி வரை அதை முடித்துவிட்டு கீழே போட்டு நசுக்கிவிட்டு அவள் புறம் திரும்பியவன் அப்படியே அவள் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்ய, அவனிடமிருந்து வந்த சிகரெட் வாடை பொறுக்காமல் வெகுவாய் தவித்து போனாள் சாரு. அவள் திமிர திமிர அவன் அழுத்தம் கூடிக்கொண்டே போக, ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் தான் திமிருவதை நிறுத்த வேண்டியிருந்தது. அவளுக்கு பிடிக்காததை செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறான். இனி திமிரி என்ன பயன் என்று புரிந்துவிட அமைதியாகிவிட்டாள் சாரு. அன்றும் தன் வேலை முடிந்ததும் கிளம்பி சென்று விட்டான் ஜெகன். இப்படி வந்துவிட்டு நள்ளிரவில் கிளம்பி செல்வதே அவள் மனதை குழி தோண்டி புதைக்க போதுமானதாக இருந்தது. அதில் மனதில் எழுந்த வலியை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டே தூங்கி போனாள் சாரு. அடுத்து வந்த நாட்கள் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியேதான் சென்றது. பகலில் எப்போது ஜெகன் வருவான் என்று கணிக்கவே முடியாது. எப்போதாவது வந்துவிட்டு போய்விடுவான். ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதோ ஒன்றை கூறி அவளை கலங்கடித்து விட்டுத்தான் செல்வான். ஒவ்வொரு முறையும் புதிதாக மனம் வலிப்பது போல் எப்படித்தான் பேசுகிறானோ என சாருவிற்கு சில சமயம் ஆச்சரியமாக கூட இருக்கும். அவன் இல்லாத சமயங்களில் பகலில் பாக்கியத்துடனும் மாலை வேளையில் புவனிக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பது என அவள் நேரம் கழியும். பாக்கியம் வீட்டில் இருந்தபடியே ஜாக்கெட்டிற்கு ஹெம்மிங் செய்வது, ஹூக் கட்டி கொடுப்பது போன்ற வேலைகளை செய்வார். பெரிய நிறுவனத்திலிருந்து துணிகள் வருவதால் நிறைய ஜாக்கெட் அவருக்கு வரும். முக்கால்வாசி நேரம் அந்த வேலையாகத்தான் பாக்கியம் இருப்பார். அவரோடு அமர்ந்து இப்போதெல்லாம் சாருவும் அதை செய்ய கத்துக்கொண்டு செய்து கொண்டிருந்தாள். அவள் நன்றாக கற்றுக்கொண்டதை பார்த்து ஒருமுறை பாக்கியம் கூட அவளிடம், தனியா எடுத்து செய்றியா சாருமா, நான் வாங்கித்தரேன் என்று கூறி பார்த்தார். அதில் சிறிது யோசித்த சாருவிற்கு ஜெகன் என்ன சொல்லுவானோ என்றுதான் யோசனையாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேங்கா என்று விட்டாள் சாரு. இப்போதைக்கு அவருக்கு உதவி கொண்டு அவள் அங்கு அமர்ந்திருக்க, சாரு உன்னவர் வராரு பாரு என்றாள் பாக்கியம். இது இப்போது வழக்கம்தான். அந்த தெருமுனையில் ஜெகன் வரும்போதே பாக்கியம் கவனித்து விடுவாள். அந்த இடத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்தையே சிறிதாக்கிக் கொண்டு எப்போதும் ஒரே கருப்பு நிற பேண்ட் சட்டையில் வரும் ஒரே ஆள் ஜெகன்தான். அவன் தூரத்தில் வரும்போதே பாக்கியமோ சாருவோ கவனித்து விடுவார்கள். இன்றும் அதே போல் பாக்கியம் கவனித்து சொல்ல, சரிக்கா அவர் போனதும் வர என்று விட்டு வந்து விட்டாள் சாரு. அவள் மற்றொரு குடிசையில் இருந்து தன் குடிசைக்குள் நுழைவதை அழுத்தமாக பார்த்து கொண்டே தானும் வீட்டிற்குள் வந்தான் ஜெகன். இங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போலையே என கேட்டுக்கொண்டே அவன் கீழே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து விட, அதிசயமாக கீழே அமர்ந்தவனை பார்த்து கொண்டே தானும் சற்று தள்ளி அமர்ந்தவள், அவங்கதான் எனக்கு முதல்ல ரொம்ப ஆதரவா இருந்தாங்க என்றாள். ஓ, தட்ஸ் குட். சரி, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? சாவகாசமாக அவன் கேட்க அவனை குழப்பத்தோடு பார்த்தவள், சாதமும் ரசமும் தான் வச்சேன்
என்றாள். எடுத்துட்டு வா, பசிக்குது என சாதாரணமாக கூறிக்கொண்டே அவன் அமர்ந்து விட அவளுக்கு தான் ஒன்றும் புரியவில்லை. எதுக்கு இங்க வந்து சாப்பிட்றான், அதுவும் அவள் சமையல பத்தி ஒன்னும் தெரியாம என்று விழித்தவள் இது போய் எதுக்கு என குழப்பம் கொஞ்சமும் குறையாமல் கேட்க, பசிக்குது, என்னவோ இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு தோணல, ஒரு வாய் சாப்பாடு தானே கேட்டேன், அதுக்கு இத்தனை கேள்வி கேப்பியா, ஏற்கனவே தலைவலி. எரிச்சலோடு அவன் கத்த, உண்மையாகவே வேறு ஏதோ கடுப்பில் இருக்கிறான் என உடனடியாக புரிந்து கொண்ட சாரு அதற்கு மேல் கேள்வி கேட்டு அவனை படுத்தாமல் தான் செய்து வைத்திருந்த சாப்பாட்டில் ரசத்தை விட்டு 2 அப்பளத்தை மட்டும் சுட்டு எடுத்து வந்தாள். அவள் உணவை கொடுத்ததும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக உண்டு முடித்தான் ஜெகன். அவன் உண்மையாகவே பயங்கர எரிச்சலோடுதான் அன்று வந்திருந்தான். அலுவலகத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை காலையிலிருந்து வெகுவாய் அவனை அலைக்கழித்திருந்தது. காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிட வேறு இல்லை. பிரச்சனை எல்லாம் ஓய்ந்ததும் அனிச்சை செயலாய் எப்போதும் போல அவளை பார்க்க வந்தவனுக்கு வரும் வழியில்தான் பசியே தெரிந்தது. வீட்டிற்கு வந்து சேர்வதற்குள் பசி கண்ணை மறைத்துவிட வந்ததும் முதல் வேலையாக இருப்பதை உண்டு முடித்து விட்டான். பசி தீர சாப்பிட்டதும் தான் ஓரளவு தெளிவை வர தன் அருகில் அமர்ந்திருந்த சாருவை நிமிர்ந்து பார்த்தவன், உனக்கு இருக்கா என்ற யோசனையோடு கேட்டான். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், இது நைட்டுக்கு வச்சிருந்தது தான், வேற சாப்பாடு வச்சுக்கிறேன் என்று சாரு கூறிவிட, குட் என எப்போதும் போல் கூறிவிட்டு எழுந்து விட்டான் ஜெகன். அவன் சாப்பிட்ட தட்டை ஒதுக்கிவிட்டு சாரு வந்தபோது கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்து அமைதியாக அமர்ந்திருந்தான். பார்த்ததுமே மிகவும் சோர்ந்திருக்கிறான் என்று புரிய அவனை தொல்லை செய்யாமல் தானும் அமைதியாக அமர்ந்து விட்டாள் சாரு. அமர்ந்தபடியே உறங்கிவிட்டான் போல. சில நிமிடங்கள் அவனிடமிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. திடீரென்று ஒலித்த சாருவின் போன் சத்தத்தில்தான் ஜெகன் கண் விழித்தான். போன் அடித்ததும் வேகமாக சாரு அதை எடுக்க அதற்குள் கண் விழித்திருந்த ஜெகன் முகத்தை அழுத்தமாக துடைத்துக்கொண்டு அவளை பார்த்தான். அழைத்தது தந்தை என்றதும் உடனடியாக எடுத்தாள் சாரு. எப்போதும் போல் நல விசாரிப்புகள் முடிந்ததும் கிருஷ்ணவேணி பேசினார். சாருமா, அங்க போனது வரவேற்பு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னாங்களேடா, போய் 1 வாரம் மேல ஆச்சு, இன்னும் ஒன்னும் தகவலே இல்லையேமா, என்ன ஆச்சுடா? சிறு கவலையோடு அவர் கேட்க என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள் சாரு. அவள் விழிப்பதை கவனித்து, என்ன என்று சத்தமே வராமல் ஜெகன் கேட்க, 1 நிமிஷம் அத்த என்று போனில் கூறியவள் அதை மியூட்டில் போட்டுவிட்டு ஜெகனிடம் அவர் கூறியதை அப்படியே கூறினாள். அதில் அத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த களைப்பு இலக்கம் எல்லாம் மறைந்து அது முன்பு போலவே இறுகிவிட்டது. உள்ளுக்குள் எப்போதும் போல் கோபம் கனன்று கொண்டிருக்க அது அவன் முகத்திலேயே பிரதிபலித்ததில் சிறு பயத்தோடு அவனை பார்த்தாள் சாரு. உடனடியாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் முகத்தில் எப்போதும் தோன்றும் உணர்வுகளற்ற புன்னகை தோன்றியது. இந்த புன்னகை நல்லது செய்யாதே, இதற்கு அவன் முறைப்பே மேல் என சாரு நினைத்து கொண்டிருக்கும் போது, போன குடு என்று கையை நீட்டினான் ஜெகன். அங்கு எதுவும் இவன் முகத்தை காட்டிவிடக்கூடாதே என்ற பயத்தோடு அவள் போனை நீட்ட அவள் பயந்தது போல் ஜெகன் ஒன்றும் செய்யவில்லை. அத்த, நான் ஈஸ்வர் பேசுறேன் என அவன் தொடங்கிய போதே சாருவிற்கு சற்று நிம்மதியாகிவிட்டது. அவர் நல விசாரிப்புக்கு முதலில் பதில் கூறியவன் பின் அவர் முக்கிய கேள்விக்கு பதில் கூறினான். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அத்த, ஒரு 6 மாசத்துக்கு ரொம்பவும் டைட்டா போகும். அதை முழுசா முடிச்சுட்டு வரவேற்பு வச்சா என்னால் அதை கொஞ்சம் நிம்மதியா அனுபவிக்க முடியும். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, வரவேற்பு வச்சாதான் நீங்க வரணும்னு இல்ல, சும்மாவே வரலாம். பதில் தெரிந்து கொண்டே அவன் கேட்க அவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள் சாரு. அதில் நக்கலாக சிரித்துவிட்டு போனை ஸ்பீக்கரில் போட்டான் ஜெகன். அந்த பக்கம் கிருஷ்ணவேணி கூறிய பதிலில் அவன் சிரிப்பிற்கான காரணம் அவளுக்கு புரிந்து போயிற்று. இல்ல தம்பி, அண்ணா அதிகம் பயணம் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதான் வரவேற்பு வைக்கும்போது ஒரே முறையா வந்துடலான்னு பார்த்தோம். முடிஞ்சா நீங்க ஒரு முறை சாருவை கூட்டிட்டு வர முடியுமா தம்பி என்று அவர் கேட்க, கண்டிப்பா, கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது கூட்டிட்டு வர ஆத்தா என்று விட்டு போனை வைத்தான் ஜெகன். போனை அவளிடம் நீட்டிக்கொண்டே அவளை அழுத்தமாக பார்த்தவன், 6 மாசத்துல உனக்கு விடுதலை,
என குரலில் எந்த உணர்வும் காட்டாமல் கூற அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கூட சாருவிற்கு தெரியவில்லை. இந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலை அவளுக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் அதற்கு பின் அவள் வீட்டுக்கு தெரிந்தால் வம்பாச்சே. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா என சாரு மெதுவாக கேட்க அவளை நக்கலாக பார்த்தவன், உனக்கு நான் உதவியா செய்வேன் நான் நினைக்கிற என முகத்தில் இருந்த நக்கலை குரலிலும் தேக்கியே கேட்டு அவளை கலங்கடித்தான். அவன் பதில் கூறிய லட்சணத்தில் கேட்க வந்த உதவியே அவளுக்கு மறந்துவிடும் போலிருந்தது. அவள் திகைத்து விழிப்பதை பார்த்து எப்போதும் போல புன்னகைத்தவன், பரவாயில்ல கேளு, என்னதான் கேட்கிறேன்னு பாப்போம் என கூற அதில் உள்ளுக்குள் கலங்கினாலும் அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. நீங்க சொல்லும் போது நான் போயிடுறேன், ஆனா வீட்ல மட்டும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ், அவங்க தாங்க மாட்டாங்க. நான் என்ன எப்படியோ பாத்துக்கிறேன், நான் எங்கேயோ நல்லா இருக்கேனாவது அவங்க நினைச்சுக்கட்டுமே. மெதுவாக சாரு கூற அவளை நிதானமாக அளந்தான் ஜெகன். நீ சொல்றத கேட்டா எனக்கு புதுசா ஒரு யோசனை வருதே சாரு. அவன் இழுத்து கூறியதில் சாரு பயத்தோடு அவனை பார்க்க அதில் அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது. எதுக்கு உன்னை கூட வச்சுக்கிட்டு தண்டனைங்கிற பேர்ல கஷ்டப்படுத்திக்கிட்டு, பேசாம நான் யாரு, உனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு உன் அப்பா கிட்ட சொல்லிட்டா அவரு போய் சேர்ந்துட மாட்டாரு. உனக்கும் நிரந்தர தாங்க முடியாத தண்டனையா இருக்கும் இல்லையா? இது நல்லா இருக்கே, கருணாகரன போட்டு தள்ளுவோமா? அவன் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக அவன் கடைசியாக கூறிய வார்த்தையில் டேய் என கோபத்தோடு கையை ஓங்கிவிட்டாள் சாரு. அவள் செயலை நொடியில் அனுமானித்தவன் அவள் கைகளை அழுத்தமாக பிடித்து முறுக்கிவிட்டான். திடீரென்று கையில் தோன்றிய அதீத வலியில் கோபம் கூட மறந்து அம்மா என அவள் கதறிவிட, என்ன தைரியம் உனக்கு? உன் அப்பா உயிர்னா அவ்ளோ கோபம் வருதா? ஏன் உயிரோட விளையாடும்போது இந்த அறிவு எங்கடி போச்சு? மேலும் கையை அழுத்தமாக முறுக்கிக் கொண்டே ஜெகன் கர்ஜிக்க அவளோ வலியில் அழுது விட்டாள். கை கை ஐயோ வலிக்குது என அவள் கதற கதற கோபம் கொஞ்சமும் குறையாமல் அவள் கையை உதறினான் ஜெகன். அவன் விட்டதும் அத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த மூச்சை வேகமாக வெளியே விட்டவள் கையை கஷ்டப்பட்டு அசைக்க போராட, இரு என்று மீண்டும் எரிச்சலோடு கத்தினான் ஜெகன். அவன் குரலில் கலங்கிய கண்களோடு அவள் நிமிர்ந்து பார்க்க தானே அவள் கைகளை மென்மையாக அசைத்து விட்டான். வலியில் கண்கள் கலங்க சாரு அமர்ந்திருக்க மெதுவாக அவள் கைகளுக்கு அசைவு கொடுத்தவன், 2 நாளைக்கு எதுவும் வெயிட் தூக்காத, தண்ணி வேணும்னா உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள செய்ய சொல்லு என்று உணர்வுகளற்று கூறியவன், அண்ட் உன் அப்பா விஷயம் நான் இன்னும் முடிவு பண்ணல, நான் முடிவு செஞ்சா உன்னால தடுக்க முடியாது என அழுத்தமாக கூற இந்த முறை சாருவிற்கு அழுகைதான் வந்தது. வேண்டாம் ப்ளீஸ் என அவள் கண்கள் கலங்க கெஞ்ச, யோசிக்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு கிளம்பி விட்டான் ஜெகன். அன்று அவன் கிளம்பி செல்லவே மாலையாகி விட்டதால் இரவு வரவில்லை. ஆனால் அவள் நிம்மதியாக உறங்கிவிடக் கூடாது என்று நினைத்தானோ என்னவோ 11 மணி அளவில் அவளுக்கு ஒரு முறை அழைத்தான். அவள் போனை எடுத்ததும், இன்னைக்கு வீட்டுக்கே மாலை லேட்டா வந்ததால என் வைஃபு கோபமா இருக்கா சாரு, அவளை சமாதானப்படுத்தணும், சோ இன்னைக்கு வரமாட்டேன், நீ நிம்மதியா தூங்கு என கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். அவளே மறக்க நினைத்தால் கூட அதை நினைவுபடுத்தி அவள் நிம்மதியை குளிதோண்டி புதைத்துவிட்டு இப்படி ஒரு வார்த்தை வேறு தேவையா என்றிருந்தது சாருவிற்கு. அவன் என்ன நினைத்து அவளிடம் பேசினானோ அது சரியாக வேலை செய்தது. அவன் மனைவியோடு இருக்கப் போகிறான் என்ற வார்த்தையை அவள் இழிநிலையை நினைவுபடுத்தி அவள் தூக்கத்தை மொத்தமாக கெடுக்க போதுமானதாக இருந்தது. அத்தியாயம் 14. அன்று காலை ஜெகன் கிளம்பிக் கொண்டிருக்கும் போது அவன் அறைக்கே வந்தார் சிவகாமி. உன்னோட கொஞ்சம் பேசணும் ஜெகா என அவர் மெதுவாக கேட்க, சொல்லுங்கம்மா என்றான் அவன் கண்ணாடி பார்த்து தலைவாரிக்கொண்டே. ஒரு 5 நிமிஷம் உட்காருப்பா, உன் ஓட்டத்துக்கு நடுவே பேச முடியாது என அழுத்தமாக சிவகாமி கூற அன்னையின் என்றுமில்லாத அழுத்தத்தில் அதை மறுக்க முடியாமல் தன் அறையில் இருந்த சோபாவில் வந்து அமர்ந்தான் ஜெகன். ஜெகா, என் சொந்தத்துல ஒரு பொண்ணுக்கு உன்னை கேக்குறாங்க, உனக்கும் வயசாகிட்டே போகுது, பேசி முடிச்சுடுவோமா?
அன்னை பேச ஆரம்பித்த போது சாதாரணமாக கேட்க ஆரம்பித்தவன் முகம் அவர் கூறி முடிக்கும் போது முழுதாக இறுகி போயிற்று. திருமணம் என்றதுமே அவனுக்கு தனக்கும் சாருவிற்கும் நடந்த திருமணம்தான் ஞாபகம் வந்தது. அதை நினைத்து எந்த பரவசமும் இல்லாமல் அவன் மனம் கோபத்துடன் இறுகதான் செய்தது. அதை அவன் திருமணமாகவே கருதவில்லை. அவனை பொறுத்தவரை அது ஒரு நாடகம், அவ்வளவுதான். இருந்தாலும் இப்போது திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் அவனால் முடியாது. அதுவும் அவன் வாழும் வாழ்க்கை முறைக்கு ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து அவள் வாழ்க்கையை வீணடிக்க அவன் தயாராக இல்லை. சாருவை அந்த நல்ல பெண் வகையறாவில் அவன் மனம் சேர்த்திருக்கவில்லை என்பது பரிதாபமே. வேண்டாமா என அழுத்தமாக ஜெகன் மறுக்க, அவனிடம் இருந்த அதீத அழுத்தத்தில் திகைப்போடு மகனை பார்த்த சிவகாமி, வேண்டானா என்ன அர்த்தம்பா? வேற ஏதாவது பொண்ண விரும்புறியா? எதனாலும் சொல்லுப்பா. எந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு சம்மதம்தான். உன் திருமணத்தை பார்த்தா போதும்பா. விருப்பமா? அது போலெல்லாம் ஒரு உணர்வு இருக்குதா என்றே அவனுக்கே தெரியவில்லை. இல்லம்மா, இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம். தன்னால் முடிந்தவரை தன்மையாக கூறினான் ஜெகன். ஆனால் அவர் அன்னை ஆயிற்றே. அவர் மனம் உடனே அதை கேட்டுவிடுமா என்ன? ஜெகா, இப்படி பேசினா என்ன அர்த்தம்பா? வயசாகிட்டே போகுதேடா உனக்கு. திருமணம் செஞ்சு பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? எனக்கும் வயசாகிட்டே போகுது ஜெகா. கடைசி வரியை கூறும்போது அவர் குரலில் அதிக ஏக்கம் இருந்ததோ என்று ஜெகனுக்கு தோன்றியது. ஆனால் இது எதற்காகவும் அவன் திருமணம் செய்ய முடியாதே. இலகி அமர்ந்திருந்தால் வேலைக்காகாது என்று முடிவெடுத்தவன் மனதை கடினமாக்கிக் கொண்டு எழுந்தான். அம்மா, இப்போதைக்கு திருமண பேச்சு வேண்டாம். எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு தோணும் போது நானே சொல்றேன். தயவு செஞ்சு அதை பத்தி இனி பேசாதீங்க. உடம்புக்கு என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டல் போகலாமா? தெளிவாக தன் முடிவை கூறி முடித்தவன் அன்னை உடல் மீது இருக்கும் அக்கறையை மட்டுமே பிரதானமாக காட்ட, அதில் சிவகாமியின் மனம் சோர்ந்து போனது. அவருக்கு கணவன் இறந்ததிலிருந்தே வாழ்வில் பெரிதாக பிடிப்பில்லாமல் போயிருந்தது. கணவன் அன்பில் முழுதாய் கரைந்து வாழ்ந்தவர் அவர். அந்த அன்பு இல்லாமல் காலத்தை தள்ளுவதே அவருக்கு பெரும் பாடாகத்தான் இருந்தது. எப்படியேனும் மகன் ஒரு குடும்பமாக வாழ்வதை பார்த்துவிட்டால் கணவனிடம் நிம்மதியாக சென்று விடலாம் என்று அவர் நினைத்திருக்க, அவர் மகனோ பிடி கொடுக்காமலேயே இருக்கிறான். அவனை எதற்கும் வற்புறுத்தியும் சம்மதிக்க வைத்துவிட முடியாது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு மேல் அவனிடம் வாக்குவாதம் செய்ய தெம்பில்லாமல் எழுந்தவர், ஒன்னும் இல்லப்பா, நீ கிளம்பு என்று விட்டு கீழே சென்று விட்டார். ஒரே அடியாக சோர்ந்து போய் போகும் அன்னையை பார்த்த ஜெகனுக்கு மனம் வலிக்கத்தான் செய்தது. அவர் ஆசை ஒன்றும் தவறில்லையே. சாதாரணமாக எல்லா அன்னைக்கும் வரும் ஆசைதான். அவன்தான் திருமணத்திற்கான தகுதி இல்லாமல் இருக்கிறான். அன்னையின் சாதா ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று தன் மீதே அவனுக்கு கோபம் வர, தான் இப்படி ஆனதற்கு காரணமான ஆணிவேரில் போய் அவன் மனம் நின்றது. ஆம், சாரு. அவளால் தானே எல்லாம். அவள் மட்டும் அவன் வாழ்க்கையை புரட்டி போடாமல் இருந்திருந்தால் ஒழுங்காக வாழ்ந்திருப்பானே. அந்த நொடி அவள் செயல்கள் கண்முன் பூதாகரமாக தெரிய, அவள் மீதான அவன் கோபம் பன்மடங்காக பெருகி நின்றது. அலுவலகம் வந்தவனுக்கு கோபம் கொஞ்சமும் குறைந்தபாடில்லை. காலையில் பார்த்த அன்னையின் வருத்தமும் சோர்வும் கண்முன் தோன்றி அவனை வேலை செய்ய விடாமல் தொல்லை செய்து கொண்டிருந்தது. அதற்கு மேல் அங்கு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொண்டவன் வினிதாவை அழைத்து, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், அதுவரை என்னை எந்த தொந்தரவும் செய்யாத, நீயே பாத்துக்கோ என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக வெளியே வந்துவிட்டான். செல்லும் ஜெகனை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் வினிதா. சில நாட்களாகவே அவன் நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் இருப்பது போல அவளுக்கு தோன்றிக் கொண்டுதான் இருந்தது. சும்மாவே கோபமாகவும் இறுக்கமாகவும் இருப்பவன் இப்போது மேலும் கோபத்தோடு சுற்றுவது போல் இருந்தது. மேலும் முக்கியமாக அவன் அவளை சில நாட்களாக அழைக்கவே இல்லை. அதை ஏன் என்று கேட்கவும் அவளுக்கு பயமாக இருந்தது. யோசிக்காமல் ஏதாவது பேசிவிடுவான். ஆனால் இதை நம்பி நிறைய செலவை இழுத்து வைத்திருக்கிறாள். பேசாமல் அவனிடம் பேசி பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் வினிதா. அன்று விடுமுறை நாள் என்பதால் காலையிலேயே சாருவிடம் படிக்க வந்துவிட்டாள் புவனி. சாருவும் தனது சமையல் வேலைகளை வேகமாக முடித்துவிட்டவள் குழந்தையுடன் அமர்ந்து விட்டாள்.
பொறுமையாக ஒவ்வொன்றாக சாரு சொல்லிக் கொடுக்க நன்றாகவே கற்றுக்கொண்டாள் குழந்தை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தொடர்ந்து படித்ததால் புவனி அதற்கு மேல் முடியாமல் நெளிய ஆரம்பித்து விட்டாள். அக்கா போதும்க்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கலாமே என முகத்தை சுருக்கி சிறுமி கூற அதன் அழகில் சிரித்து விட்டவள், சரிடா போதும் என்று புக்கை மூடி வைத்தாள். தொடர்ந்து படித்ததில் கொஞ்சம் விளையாடினால் மனம் லேசாகும் என்று தோன்ற, ஏதாவது விளையாடலாம் புவனி குட்டி என்றாள் சாரு. அவள் கேள்வியில் உற்சாகத்துடன் துள்ளி எழுந்த புவனி, ஹை விளையாடலாங்க்கா, நான் போய் மற்ற பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வருவா என்று குதிக்க தொடங்கிவிட அதில் லேசாக சிரித்து கொண்டவள், சரிடா என்ன விளையாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க என்று கூறி குழந்தையை அனுப்பி வைத்தாள். சென்ற சிறிது நேரத்தில் தனது தோழிகள் மேலும் 4 பேரை அழைத்து கொண்டு வந்தாள் புவனி. அக்கா, லீலா வீட்டு வாசல்ல நொண்டி விளையாட கட்டம் போட்டிருக்கோங்கா, அங்க போய் விளையாடலாம் வாங்கக்கா என்று புவனி சாருவை பிடித்து இழுக்க, நொண்டியா என யோசித்தாள் பெரியவள். அக்கா அக்கா வாங்கக்கா, ஜாலியா இருக்கும் விளையாடலாம் என எல்லா குழந்தைகளும் சேர்ந்து அவளை நச்சரிக்க அதற்கு மேல் மறுக்க தோன்றாமல் அவர்களுடன் சென்றாள் சாரு. லீலா என்று அழைக்கப்பட்ட குழந்தையின் வீடு அந்த தெருவின் முன் பக்கமாக இருந்தது. அங்குதான் கொஞ்சம் ரோடு தன்தளமாக இருந்ததால் அங்கு விளையாடுவதற்காக வரைந்து வைத்திருந்தன. குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கியவளுக்கு அந்த நொடி தன் பிரச்சனைகள் எல்லாம் மறந்து போயிற்று. எப்படியும் இது தீரப்போவதில்லை என்று புரிந்தாலும் அந்த நிமிட மகிழ்ச்சியை கெடுத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை. முயன்று மனதில் இருந்த மற்ற அனைத்து எண்ணங்களையும் ஓரங்கட்டியவள் அந்த சில மணி நேரங்கள் குழந்தையோடு குழந்தையாகவே மாறிப்போனாள். ஆனால் அவளுக்குத்தான் மகிழ்ச்சி என்பதை எழுதி வைக்கவில்லையே. சரியாக அதே நேரம் அங்கு வந்து சேர்ந்தான் ஜெகன். ஏற்கனவே உச்சக்கட்ட கோபத்தோடு அவளை குதறிவிடும் வெறியோடுதான் வந்திருந்தான். அவன் வெறியை அதிகரிப்பது போல்தான் அவன் கண்ட காட்சியும் அமைந்தது. சரியாக அந்த தெருவுக்குள் நுழையும் போது, சரியா என்று உற்சாகமான சாருவின் குரல்தான் அவன் காதில் நாராசமாக ஒலித்தது. அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிட்டு எதிர்காலம் என்னவென்றே தெரியாத கேவலமான நிலையில் இருக்கும்போது அவளுக்கு இத்தனை சந்தோஷம் கேட்கிறதா என எரிச்சலோடு ஜெகனின் மனம் கத்தியது. அதிலும் புடவையை தூக்கி இடுப்பில் சொருகிக் கொண்டு நெற்றியில் கல் வைத்து வானத்தை பார்த்து சரியா தவறா என முகம் விகசிக்க கேட்டுக்கொண்டிருந்தவளிடம் இருந்த அழகு அவன் மனதில் கொஞ்சமும் பதியவில்லை. மாறாக புடவையை தூக்கி சொருகியிருந்ததன் விளைவாக தெளிவாக தெரிந்த அவள் பாதங்கள்தான் அவன் கருத்தை கவர்ந்தது. இன்னும் அவள் காலில் அதே தங்க கொலுசு இருந்தது. இப்போது கூட அவன் முதல் முறை பார்த்தபோது எத்தனை அழகாய் இருந்ததோ அந்த அழகு கொஞ்சமும் குறையாமல் இருந்தது. அதை பார்த்தவன் கண்கள் இப்போது ஒருவித வெறியோடு பளபளத்தது. இந்த பாதத்தை ரசித்ததை நினைத்து அவன் வெறி மேலும் அதிகரித்து வைத்தது. கண்மண் தெரியாத கோபத்தை எப்போதும் போல் அடக்கியவன் அதை கொஞ்சமும் காண்பித்துக் கொள்ளாமல் தன் நிதானமான நடையோடு அவளை நெருங்கினான். அப்போதுதான் கடைசி கட்டத்தில் நின்று கீழே பார்த்தவள் சரியாக அதே நேரம் தனக்கு முன் வந்து நின்ற ஜெகனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தவள் அருகில் வந்தவன், ரொம்ப சந்தோஷமா விளையாடுற போலையே, குட், வீட்டுக்கு வா என அடிக்குரலில் கூறிவிட்டு அவள் குடிசையை நோக்கி நகர்ந்து விட்டான். அவன் வந்த அதிர்ச்சியை விட அவன் பேசிவிட்டு சென்றது சாருவை மேலும் அதிர்ச்சியடைய வைத்திருந்தது. இத்தனை நாள் அனுபவத்தில் அவன் இது போன்ற குரலில் சொல்லும் குட் எனும் வார்த்தை அவளுக்கு பெரிய துன்பத்தை தான் தரும் என்று நன்றாகவே அறிந்து வைத்திருந்தாள் சாரு. இப்போது என்னன்னு தெரியலையே என்ற பயத்தோடுதான் வீட்டிற்கு வந்தாள். அவள் வந்தபோது எப்போதும் போல் கையில் ஒரு சிகரெட்டுடன் சேரில் அமர்ந்திருந்தான் ஜெகன். உள்ளே வந்தவளை பார்த்தவன் கண்கள் இன்னும் இறக்கிவிடப்படாத புடவையை தாண்டி அவள் காலில் மீண்டும் அழுத்தமாக பதிந்தது. அவன் கண்கள் சென்ற இடத்தை கவனித்தவள் வேகமாக புடவையை கீழே இறக்கிவிட்டாள். அதில் தன் பார்வையை விலக்கிக் கொண்டவன், ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே என மீண்டும் நக்கலாக கேட்க, அதெல்லாம் இல்ல, குழந்தைங்க கூப்பிட்டாங்க அதான் என மெதுவாக கூறினாள். இருக்க வேண்டியதுதான், மான அவமானம் இருக்க பொண்ணா இருந்தாத்தான்
தான் ஒருத்தனுக்கு சின்ன வீடா இருக்கோமேன்னு நினைச்செல்லாம் வருத்தப்படணும். உனக்குத்தான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. சாவதானமாக அவன் கேட்க அவன் வார்த்தை கொஞ்சமும் குறி தவறாமல் தன் இலக்கை அடைந்து சாருவின் கண்கள் சட்டென்று கலங்கிவிட்டது. அழுதுகிட்டே இருந்தா இந்த நிலை மாறிடுமா? மனம் கேட்காமல் சத்தமாக கேட்டுவிட்டாள் சாரு. பின்னே அவளும் தான் என்ன செய்வாள்? அவள் மனதை கட்டுப்படுத்த அவள் படும் பாடு அவளுக்கு மட்டும்தானே தெரியும். ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை வெறுக்கும் மனதை தந்தையை நினைவிற்கு கொண்டு வந்து முயன்று கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்கிறாள். ஏதோ சில சமயங்களில்தான் அவளுக்கே அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைப்பது. அதையும் தாண்டி இவன் இப்படி சொல்லி காண்பிக்கத்தான் வேண்டுமா? அவள் கோபத்தில் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சிரித்த ஜெகன், அதான அழுது என்னாக போகுது? மாறா என்ன செஞ்சு என்ன கொலை செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, சரிதான என்று கேட்க அவனை எந்த உணர்வுகளும் மற்ற வெறித்தாள் சாரு. இவனை அப்படி கொன்று விட்டால்தான் என்ன தவறு என்றுதான் சாருவிற்கு தோன்றியது. பலி என்ற பெயரில் அவள் வாழ்க்கையை மொத்தமாய் சீரழித்து வைத்திருக்கிறான். இவனை கொஞ்சவா தோன்றும்? அவள் கோபத்தோடு நின்று கொண்டிருக்கும் போதே அவள் மனதை எப்போதும் போல படித்து சிரித்தவன், நீ வந்து கொலை செஞ்சுக்கோன்னு பூ பறிச்சுக்கிட்டு இருப்பேனாக்கும் என நக்கலாக கேட்டவன் புன்னகை மேலும் விரிந்தது. அவன் நக்கலுக்கு பதில் கூறாமல் சாரு நிற்க நிதானமாக எழுந்தவன், போனை கையில வச்சுக்கோ, நான் கூப்பிட்டதும் எடுத்து நான் சொல்ற இடத்துக்கு வரணும் என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக வெளியே வந்துவிட்டான். ஜெகன் பாட்டிற்கு வேகமாக சென்றுவிட அவன் என்ன சொல்கிறான் என ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றிருந்தாள் சாரு. அவன் சென்ற சற்று நேரத்தில் அவன் கூறிவிட்டு சென்றது போலவே அவள் போன் அடித்தது. ஜெகன் தான் அழைத்தான். மெயின் ரோட்டுக்கு வா என்று கூறிவிட்டு அவன் லைனிலேயே இருக்க தானும் எதிர்கேள்வி கேட்காமல் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் சாரு. வீட்டை பூட்டிவிட்டு திரும்பியவள் செருப்பை போட குனிய அவள் செருப்பு இருக்க வேண்டிய இடம் வெறுமையாக இருந்தது. அதில் சுற்றி சுற்றி சாரு தேட எங்குமே அவள் செருப்பு தென்படவில்லை. என்ன செருப்ப காணுமா என்ற ஜெகனின் குரலில் சாரு ஆமா என சுற்றி பார்த்து கொண்டே கூற, இருக்காது, அப்படியே வா என்றான் ஜெகன் சாதாரணமாக. முதலில் சாருவிற்கு ஒன்றும் புரியவில்லை. சுல் என்று முகத்தில் அடித்த வெயில் நிலைமையின் வீரியத்தை அவளுக்கு உணர்த்தியது. அடுத்த தண்டனை என அவள் மனம் சரியாக கணிக்க ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன் செய்து கொண்டாள் சாரு. வெளியில் சுட்டெரிக்கும் சூரியனின் தாக்கம் சற்று பயத்தை கொடுத்ததுதான். ஆனால் பொறுத்து கொண்டாள். இங்கு வந்தபோது இருந்த அளவு பயம், பதட்டம் இதெல்லாம் அவளுக்கு இப்போது இருப்பதில்லை. என்று தன்னை கேவலமான ஒரு வாழ்க்கை முறைக்கு ஆளாக்கினானோ அன்றே அவளது உயிர் போய்விட்டிருந்தது. உணர்ச்சிகளும் முக்கால்வாசி மட்டுப்பட்டு விட்டதாகத்தான் அவளுக்கு தோன்றியது. பெரிதாக இப்போதெல்லாம் உடல் வலி தெரிவதில்லை என்பதை உணர்ந்தே இருந்தாள். வந்தையா என்ற ஜெகனின் அழுத்தமான குரலில் மீண்டும் நினைவிற்கு மீண்டவள் என்று மட்டும் முனகிவிட்டு அதற்கு மேல் நிற்காமல் ரோட்டில் இறங்கி நடக்கத் தொடங்கிவிட்டாள். சற்று வேகமாகத்தான் நடந்தாள். முதலில் மனதைரியத்தில் சில நிமிடங்கள் உரைக்காமல் இருந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக உரைக்க ஆரம்பித்தது. காலில் சூடு ஏற ஏற சீராக நடக்க முடியாமல் போக கால் மாற்றி மாற்றி வேகமாக நடந்தாள் சாரு. அவன் கூறிய மெயின் ரோட்டிற்குள் வருவதற்குள்ளேயே கால் வெந்துவிட்டதோ எனும் அளவு சுட ஆரம்பித்து விட்டது. மெயின் ரோட்டில் ஒரு மரநிழலில் நின்று கொண்டு அவள் சுற்றி பார்க்க சற்று தள்ளி ஒரு மரத்தடியில் ஜெகன் கார் நிற்பது தெரிந்தது. அதை பார்த்து கொண்டே அவள் போனை காதில் வைக்க, உன்னை நிழல்ல நிக்க சொன்னேனா என கர்ஜித்தான் ஜெகன். அதில் காலை ஒரு முறை குனிந்து பார்த்தவளுக்கு கண்ணீரே வந்துவிட்டது. அந்த அளவு கால் எரிந்து கொண்டிருந்தது. உனக்கு வலது பக்கம் நட என ஜெகன் கூற அந்த ரோட்டை பார்த்தவளுக்கு மேலும் வயிற்றில் புளியை கரைத்தது. அந்த ரோடு முழுவதும் பெரிதாக நிழலே இல்லை. தார் ரோடு வேறு. இதில் நடந்தால் கால் என்னத்திற்கு ஆகும் என்ற பயத்தோடு அவள் நிற்க, போ என்று அழுத்தமாக கூறினான் ஜெகன். அதில் வேறு வழி இல்லாமல் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் சாரு. அவன் இருந்த திசைக்கு எதிர் திசையில்தான் நடக்க சொல்லியிருந்தான். என்னதான் வேகமாக நடந்தாலும் கால் சூட்டை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு கட்டத்தில்
கால் தோலே உரிந்து வந்தது போல் இருந்தது. அதை குனிந்து பார்த்து கொள்ள கூட திராணியற்று நடந்து கொண்டிருந்தாள் சாரு. சூடு தாங்காமல் கண்ணீர் வேறு வர யாருமற்ற சாலையில் மொட்டை வெயிலில் நடந்து கொண்டிருந்தாள். ஈஸ்வர், சுடுது, தாங்க முடியல. ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் சாரு அழுகையோடு கூற, சில நிமிடங்கள் அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் இல்லை. வைத்து விட்டானா என்று ஒருமுறை சாரு போனை எடுத்து பார்க்க அவன் லைனில் தான் இருந்தான். வேண்டுமென்றே செய்கிறான் என்று புரிந்தது. நின்றால் நிச்சயம் மேலும் அவன் கோபம் ஏறும் என்பதால் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் காலில் தோல் லேசாக உரிவதை அவளால் உணர முடிந்தது. உயிர் போகும் வலி தாங்க முடியாமல் அந்த காலை தூக்கி கீழே வைத்து அவள் திணறிக் கொண்டிருக்கும் போது அவள் அருகில் ஜெகனின் கார் வந்து நின்றது. கதவை திறந்து ஏறு என எந்த உணர்வுமற்று ஜெகன் கூற உடனடியாக ஏறி அமர்ந்து விட்டாள் சாரு. காரை அந்த மெயின் ரோடு வரை மீண்டும் ஓட்டி வந்தவன் இறங்கு என்று கூற அவளோ இறங்க பயந்து பாவமாக அவனை பார்த்தாள். உன் காலுக்கு கீழே தான் உன் செருப்பு இருக்கு, போட்டுட்டு இறங்கு என்று விட்டு அவன் இறங்கிவிட தன் செருப்பை பார்த்ததும் அவளுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. அதை போட்டுக்கொண்டு இறங்கியவள் மெதுவாகத்தான் நடந்து வந்தாள். கால் முழுவதும் வெந்து போயிருந்ததில் அவளால் அவ்வளவுதான் நடக்க முடிந்தது. அவன் வந்து 5 நிமிடம் காத்திருந்த பின்தான் அவள் வந்து சேர்ந்தாள். கதவை திறந்து உள்ளே வந்தவள் அப்படியே சரிந்து அமர்ந்து விட காலை மடக்க முடியாததால் நீட்டி வைத்திருந்தாள். ஜெகனும் அவள் காலடியில் அமர ஏதாவது செய்துவிடப் போகிறானே என்ற பயத்தோடு காலை இழுத்துக்கொள்ள முயன்றாள் சாரு. ஆனால் அதற்குள் அவள் கால்கள் அவன் கைகளில் அழுத்தமாக சிறைப்பட்டிருந்தது. பிடித்திருந்த காலை லேசாக திருப்பி பார்த்தவன், இப்பதான் உன் மனசு போல உன் காலும் இருக்குது என்று நக்கலாக கூற அவளோ வழியில் மூளை மறத்திருந்ததில் ஒன்றும் யோசிக்க தோன்றாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். வெண்பஞ்சு போல அழகா முதலா உன் பாதத்தை பார்த்தப்போ அத என்னை அறியாம ரசிச்சேன். ஆனா பாரு, அதோட அழகுக்கும் உன் அழுக்கான மனசுக்கும் சம்பந்தமே இல்ல. இப்ப சரியா பொருந்தது இல்லையா? அவன் தெளிவாக விளக்கம் கூற கண்கள் கலங்க ஒன்றும் சொல்ல தோன்றாமல் அவனை பார்த்தாள் சாரு. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேலும் அழுத்தமாக அவள் கால்களை பிடிக்க சாருவின் உடல் பயத்தில் தூக்கி போட்டது. அவள் நிலையை ஒரு நொடி பார்த்தவன் பின் தன் பாக்கெட்டில் இருந்த கிரீமை எடுத்து அவள் காலில் வெந்திருந்த இடங்களில் தடவி விட்டான். காயம் முழுவதும் தடவி முடித்ததும் அவளிடம் கிரீமை கொடுத்தவன், காஞ்சதும் போட்டுக்கோ என்று விட்டு அழுது கொண்டிருந்தவள் முகத்தை மேலும் ஆழமாக பார்த்தான். நான் அனுபவிச்ச வழியோட ஒத்து பார்த்தா இது 100ல் 1 தான் சாரு என எந்த உணர்வுமற்று கூறியவன் அதற்கு மேல் அங்கு இருக்காமல் கிளம்பிவிட்டான். சாருவிற்கோ காலில் இருந்த வழியில் வேறு எதுவும் யோசிக்க தோன்றாமல் போக அப்படியே சரிந்து படுத்து அழுது கொண்டே உறங்கிவிட்டாள். அத்தியாயம் 15. அதற்கு அடுத்து வந்த நாட்களில் ஜெகன் பெரிதாக பகலில் வரவில்லை. வந்தாலும் அதிகம் அவளை ஒன்றும் கஷ்டப்படுத்தாமல்தான் இருந்தான். இரவிலும் கிளம்பும் முன் தானே அவள் கால் காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டுத்தான் செல்வான். அதற்காக இலகியிருக்கிறான் என்றெல்லாம் சொல்ல முடியாத அளவு அவன் முகம் கடுமையாகத்தான் இருக்கும். சில நக்கல் பேச்சுக்களும் வந்து கொண்டுதான் இருந்தது. கொஞ்சம் குறைந்திருந்தது என்று கூறலாம். ஜெகன் பகலில் அதிகம் வராததால் சாரு பாக்கியத்துடன் நேரத்தை செலவு செய்ய ஒருமுறை தற்செயலாக சாருவின் காலை பார்த்த பாக்கியம் பதறிவிட்டார். சாருவும் அவர் பார்த்துவிடக் கூடாது என மறைத்து கொண்டுதான் சுற்றி கொண்டிருந்தாள். ஆனால் ஒருமுறை நடக்கும்போது தடுமாறிவிட அவள் கால்கள் பாக்கியத்தின் கண்களில் பட்டுவிட்டது. சாருமா, கால்ல என்ன ஆச்சு? ஐயோ, இப்படி பொத்து போயிருக்கே என அவர் கவலையோடு கேட்க, ஒன்னும் இல்லக்கா என வேகமாக காலை உள்ளெழுத்து கொண்டாள் சாரு. ஆனால் அவர் அதற்குள் நன்றாகவே அவள் காலை பார்த்திருந்தார். என்ன ஒன்னும் இல்ல, கால் முழுசு செவந்து வீங்கி இருக்கு, என்னதாமா ஆச்சு? சற்று அழுத்தமாக பாக்கியம் கேட்க அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாது என்பதால், வெயில நடந்தேங்கா, செருப்பு அருந்து போச்சு,
சூடு தாங்காம லேசா செவந்தரிச்சு என்று சாரு மெதுவாக கூற அவளை அழுத்தமாக பார்த்தார் பாக்கியம். அவர் பார்வையே நான் உன்னை நம்பல என்று கூறியது. நிஜமாவே என சாரு இழுக்க, என்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினைச்சா விற்று சாருமா, ஏதோ பழகரோன்னு கேட்டது ஏன் தப்புதான். ஆதங்கத்தோடு பேசிவிட்டு பாக்கியம் அமைதியாக தன் தைக்கும் வேலையை தொடர சாருவிற்குத்தான் சங்கடமாய் போய்விட்டது. இங்கு வந்ததிலிருந்து அவளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவளுக்கு ஆறுதல் கொடுத்து பார்த்து கொண்டிருப்பவர் பாக்கியம் மட்டும் இல்லை என்றால் நிச்சயம் தான் படாத பாடுபட்டிருப்போம் என அவளுக்கு நன்றாகவே தெரியும். நேத்து அவரு வேலை நடக்க சொன்னாருக்கா, மெதுவாக சாரு கூற அதுவரை கைவேலையை பார்த்து கொண்டிருந்த பாக்கியம் காதில் விழுந்ததை நம்ப முடியாமல் திகைத்து நிமிர்ந்தார். என்னடி சொல்ற? நடக்க சொன்னாரா? நீயும் சரிதானே இறங்கி நடந்துட்டியாக்கும். கோபமும் அதிர்ச்சியுமாக பாக்கியம் கேட்க, வேற வழி இல்லக்கா என்றாள் சாரு இப்போதும் மெதுவாக. அவள் பதிலில் கோபம் கொஞ்சமும் குறையாமல் அவளை பார்த்தவர், இதென்ன முட்டாள்தனோ சாரு? இல்லாதவங்கன்னா என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்களா? வரட்டும், இன்னைக்கு நான் பேசுறேன். இதென்ன கற்காலமா மனைவியை இப்படி கொடுமைப்படுத்த? அவர் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டே போக, கேட்கணும்னா முதல்ல என்னத்தான் கேட்கணும்க்கா. நான் செஞ்ச முட்டாள்தனத்தாலதான் அவர் உயிர் போயிருக்கும். அவரு பட்ட வலியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒண்ணுமே இல்லக்கா. மெதுவாக பேசினாலும் சாருவின் குரலில் இருந்த அழுத்தத்தில் குழப்பத்தோடு அவளை பார்த்தார் பாக்கியம். என்ன சாரு சொல்ற? கொஞ்சம் தெளிவாதான் பேசேன். ஏதாவது தெரியாம செஞ்சிட்டியா என்ன? பாக்கியத்தின் கேள்வியில் கசப்பாக புன்னகைத்து கொண்டவள், தெரிந்தேதாக்கா எல்லாம் செஞ்சேன் என்றாள். இன்னமும் பாக்கியத்தின் முகத்தில் இருந்த குழப்பம் நீங்காததை பார்த்தவள் ஒரு பெருமூச்சோடு தான் செய்ததை கூறி முடித்தாள். அந்த வயசுல பெருசா யோசிக்க தெரியலக்கா. ஏதோ சின்ன குழந்தை போல அவமானப்படுத்துறேன்னு நான் ஏதோ சொல்ல போயி அன்னைக்கு அவர் வாங்கின அடி கூறிக்கொண்டிருக்கும் போதே சாருவின் உடல் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. நான் அவர் மேல போட்டது எத்தனை கேவலமான பழி, அதுக்கு அவர் பட்டது எத்தனை கொடுமையான தண்டனை என்றெல்லாம் ரொம்பவும் தாமதமாதான் புரிஞ்சுதுக்கா. நானே மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சேன்க்கா. ஆனா அவருக்கு மன்னிப்பு தேவைப்படல, தண்டனைன்னு அதற்கு மேல் பேச முடியாமல் கூறி முடித்த விஷயங்களின் தாக்கத்திலும் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தின் தாக்கத்திலும் தொண்டை அடைக்க அமைதியாகிவிட்டாள் சாரு. பாக்கியமும் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. அவருக்கும் அவள் கூறிய விஷயத்தை ஜீரணித்துக் கொள்ள சிறிது நேரம் தேவைப்பட்டது. ஜெகனை அவரும் சில சமயங்களில் பார்த்திருக்கிறார். அவன் முகத்தில் எப்போதும் ஒட்டி இருக்கும் இறுக்கமே அவன் குணத்தை பறைசாற்றும். அப்படிப்பட்டவன் மேல் போய் இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டால் சும்மா விடுவானா? ஆனாலும் சாருவை நினைத்து அவருக்கு கவலையாகத்தான் இருந்தது. அவளும் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டாலே மன்னித்து விடலாம் என்றுதான் பாக்கியத்திற்கு தோன்றியது. ரொம்ப கஷ்டப்படுத்துறானாமா? மெதுவாக அவள் காலை பார்த்து கொண்டே பாக்கியம் கேட்க அவர் பார்வையை தொடர்ந்து காலை பார்த்து கொண்டவள், இது போன்ற வழிகள்னா நான் எத்தனை வேணும்னாலும் தாங்கிக்குவேன்கா. ஆனா அவரு தண்டனைன்னு கொடுத்ததே வேற. கண்கள் எல்லாம் கலங்கி தவிக்க சாரு கூறும்போதே பாக்கியத்திற்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. உங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு இல்லையா சாரு? சிறு நம்பிக்கையோடு அவர் கேட்க, அது நாடகமாக்கா. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி இருக்கான். நான் சின்ன வீடு மாதிரின்னு சொல்லி தாலிய கலட்டிட்டு தான் என்னோட என்றவளுக்கு அதற்கு மேல் பேச்சு வராமல் முகத்தை மூடிக்கொண்டு கதறிவிட்டாள் சாரு. என்னால தாங்கவே முடியலக்கா. அந்த நிமிஷம் உயிரையே விட்டுடணும் போல இருந்தது. ஆனா நான் இறந்தாலும் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்றாருக்கா. எதுவுமே முடியலக்கா, தாங்கவே முடியல. நரகமா இருக்குக்கா. கதறலோடு மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டி சாரு புலம்ப பாக்கியத்திற்கு கண்கள் தானாக கலங்கிவிட்டது. சாருவை ஆறுதலாக அணைத்துக்கொண்டு அவள் முதுகை மெதுவாக தடவி கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்தினார் பாக்கியம்.
கொஞ்சம் கொஞ்சமாக சாருவின் அழுகை குறைய அவளை நிமிர்த்தி அமர வைத்தவர் முதலில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து அவளை குடிக்க வைத்தார். சாரு கொஞ்சம் தெளிந்த பின்தான் பாக்கியம் பேசவே தொடங்கினார். நீ செஞ்சது பெரும் தப்பு தான் சாருமா. ஆனா ஜெகன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இது கொலைய விட கொடுமை. நான் அவன்கிட்ட பேசுறேம்மா, புரிய வைக்க முயற்சி செய்வோம். அவன் மனசு மாறலாம் இல்லையா என்ற பாக்கியத்தின் கூற்றில் குறைந்திருந்த அழுகை மீண்டும் எட்டி பார்க்க, வேண்டாக்கா, ஒன்னும் வேண்டாம். என் அப்பா உயிருக்கு ஒன்னும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நாம ஏதாவது பேச போய் அவரு அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டா எல்லாம் வீணாகிடும். எதனாலும் என்னுடனேயே முடியட்டும்க்கா. அவரே 6 மாச கணக்கு தான் சொன்னாரு. எப்படியோ கிட்டத்தட்ட 1 மாசம் ஓடிடுச்சு. மீதம் 5 மாசம் தானே, சமாளிச்சுக்கலாம்க்கா. இந்த முறை சாரு உறுதியாகவே பேச ஒன்றும் செய்ய முடியாத கையாலாகாத தனத்தோடு அமர்ந்திருந்தார் பாக்கியம். அவள் கூறிய காரணம் சரியாக தோன்றியதால் அதை எதிர்த்து பாக்கியமும் பேசவில்லை. எதுவுமே இப்போதைக்கு செய்ய முடியும் என தோன்றாமல் போய்விட இப்போதைக்கு சாருவிற்கு ஆறுதலாக மட்டுமே இருந்தார் பாக்கியம். அனைத்தையும் கொட்டி தீர்த்ததாலோ என்னவோ அன்று சாருவின் மனம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அந்த அமைதி தொடர்ந்து சில நாட்கள் தொடரவும் செய்தது. ஆனால் அதன் ஆயுட்காலம் நீடிக்கவில்லை என்பது பரிதாபமே. தனது அலுவலகத்தில் அப்போதுதான் ஜெகன் ஒரு மீட்டிங் முடித்து வந்து கொஞ்சம் ஓய்வாக அமர்ந்திருந்தான். இதுதான் பேச சரியான நேரம் என நினைத்து அவனிடம் மெதுவாக வந்தாள் வினிதா. ஈஸ்வர் என அவள் மெதுவாக அழைக்க, கண்களை மூடி சீட்டில் சாய்ந்திருந்தவன் கோபத்துடன் சட்டென விழித்தான். ஏய், ஆபீஸ்ல வச்சு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு யார் கொடுத்த தைரியம்? நன்கு முன்னால் வந்து அமர்ந்து அவளை உறுத்து விழித்துக்கொண்டே ஜெகன் கேட்க, அதில் உள்ளுக்குள் நடுங்கிவிட்டாலும் முயன்று அதை மறைத்து கொண்டு பேசினாள் வினிதா. சரிதான் சார், ஆனா பேர் சொல்லி அழைக்கும் சந்தர்ப்பங்கள் அமையவே இல்லையே. ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டே வினிதா கூற, ஒரு நொடி புருவங்கள் நிறைய யோசித்தவனுக்கு சட்டென புரிந்து போனது. அதில் சலிப்போடு மீண்டும் சீட்டில் சாய்ந்து விட்டவன், அதெல்லாம் இனி என சாவதானமாக ஆரம்பித்து சட்டென்று நிறுத்தி சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மனம் வேறு கணக்கு போட்டது. தான் கேட்டதற்கு எந்த பதிலும் கூறாமல் அவன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து விட்டதை குழப்பத்தோடு பார்த்து கொண்டு நின்றாள் வினிதா. சிறிது நேரம் ஏதோ தீவிரமாக யோசித்தவன், ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா என்று விட்டு அடுத்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். இத சொல்றதுக்கு ஏன் இத்தனை நேரம் இவ யோசிக்கணும் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் கேட்டால் உள்ளதும் கெட்டுவிடும் என்பதால் அமைதியாக சென்று விட்டாள் வினிதா. அன்று இரவு கடந்த சில நாள் பழக்கம் போல சாரு காலிற்கு மருந்து போட்டுக்கொண்டே அவளை ஆழம் பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். அவளோ எப்போதும் போல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் மறுத்தாலும் அவன் எதையும் கேட்கப் போவதில்லை. தன் இஷ்டத்திற்கு தான் செய்வான். அவள் பேசி என்னாகப் போகிறது? அவள் கண்களை பார்த்து கொண்டே மருந்து போட்டு முடித்தவன், இதெல்லாம் செய்யறதால எனக்கு உன் மேல கரிசனோன்னு நினைக்கிறியா சாரு? ஜெகன் ஒரு மாதிரி குரலில் கேட்க, இல்ல என்றால் சாரு பட்டென. அதில் சத்தமாக சிரித்து விட்டான் ஜெகன். குட், தெளிவாதான் இருக்க என்று சிரித்துக்கொண்டே அவன் கூற அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் சாரு. சற்று நேரத்தில் அவன் போன் அடிக்க சாருவை பார்த்து கொண்டே போனை ஸ்பீக்கரில் போட்டான் ஜெகன். அவன் செயலில் குழப்பத்தோடு சாரு அவனை பார்க்கும்போதே அந்த பக்கம் இருந்து ஈஸ்வர் டார்லிங் என்ற கீச்சுக்குரல் ஒன்று ஒலித்தது. போனில் வந்த வார்த்தையில் இப்போது அதிர்ச்சியோடு சாரு அவனை பார்க்க அவள் பார்வையை ரசித்துக்கொண்டே எஸ் டார்லிங் என்றான் ஜெகன். அவன் பதிலில் சாரு எப்படி உணர்ந்தாலோ அந்த பக்கம் போன் செய்திருந்த வினிதா உச்சக்கட்ட அதிர்ச்சியோடு விழித்துக் கொண்டிருந்தாள். ஜெகன் பேசுவதே அரிது. இதில் அவன் டார்லிங் என்றெல்லாம் கூறினாள். அவளும் நதிராமல் என்ன செய்வாள்? பேசாமல் இருந்தால் அவன் வைத்து விடுவானோ என்ற பயத்தில் தன் அதிர்ச்சியை ஓரம் கட்டிவிட்டு பேசினாள் வினிதா. கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன் ஈஸ்வர், நீங்க எப்போ வருவீங்க என வினிதா கேட்க, அடடா அதுக்குள்ள வந்துட்டியா? கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். ஜெகன் குரலில் அத்தனை குலைவு இருந்தது.
அது 2 பெண்களுக்குமே அதிர்ச்சிதான். அதை காண்பித்துக் கொள்ள முடியாமல், சரி ஈஸ்வர், நான் வெயிட் பண்றேன், வாங்க என்று விட்டு வினிதா போனை வைத்துவிட, அவளைப் போல் சுதாரிக்க தெரியாமல் இங்கு அதிர்ச்சியை வெளிப்படையாக காண்பித்துக் கொண்டே அமர்ந்திருந்தாள் சாரு. அவள் நிலையை பார்த்ததும் ஜெகன் முகத்தில் எப்போதும் போல் திருப்தி புன்னகை தோன்றியது. என் மனைவி பாவம், எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் போகணும் சாரு என கூறிக்கொண்டே அவன் அவளை நெருங்க, இத்தனை நேரம் அதிர்ச்சியில் இருந்தவள் அவன் பக்கத்தில் வந்ததும் வேகமாக பின்னால் நகர்ந்தாள். இதுவரை வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருந்த அவள் நிலையை அன்று பச்சையாக அவள் முகத்திற்கு எதிராக காட்டிவிட்டான் ஜெகன். அது புரிந்த நொடி யாரோ நேரடியாக இதயத்தை கசக்குவது போல் சாருவிற்கு வலித்தது. பின்னால் நகர்ந்திருந்தவளை எதுவும் பேசாமல் ஜெகன் மீண்டும் நெருங்க, கட்டுப்படுத்த முடியாமல் வழிந்த கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் அம்மா என மெதுவாக முனகினாள் சாரு. அவளிடமிருந்து இப்படி ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்காமல் குழம்பி அமர்ந்து விட்டான் ஜெகன். சாரு எதுவும் பேச தோன்றாமல் நடுக்கத்தோடு அவனை பார்த்து கொண்டிருக்க, அவளை தானும் அழுத்தமாக பார்த்தவன், புதுசா என்ன உனக்கு, இது ஒன்னும் தெரியாதது இல்லையே என உணர்ச்சிகளற்று கேட்க, அப்போதுதான் சாருவிற்கும் கொஞ்சம் சுரணையே வந்தது. ஆம், அவன் கூறியது போல் தெரியாதது ஒன்றுமில்லையே. ஆனால் நேரடியாக கேட்டபோது அவளால் தாங்க முடியவில்லையே. அவங்களுக்கு இது நான் இருக்கிறது, நீங்க என்னோட இருக்கிறது தெரியுமா? திக்கி திணறி சாரு கேட்க, அவள் மனதையே படிக்க முயன்று கொண்டிருந்த ஜெகனுக்கு முதலில் அவள் என்ன கேட்கிறாள் என்றே புரியவில்லை. பின் ஒருவாறு புரிந்துவிட, அவளுக்கு ஏன் தெரியணும் என்றான் அவன் சாதாரணமாக. அவங்களுக்கு தெரிஞ்சா பாவம். சரியாக பேச முடியாமல் சாரு திணற, அவள் மனம் அவனுக்கு ஒருவாறு புரிந்து போனது. தன் மனைவி என்னும் நிலையில் இருப்பவளுக்கு தான் இப்படி வருவது தெரிந்தால் வருந்துவாள் என்று நினைக்கிறாள். அது மட்டும் தானா? இல்லை, தான் செய்வது தவறு என புரிய வைக்க முயற்சிக்கிறாளா? இரண்டாவது கேள்வி மனதில் தோன்றியதும் அவன் முகம் இறுகிவிட, ஏன் மனைவியை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் சாரு, நீ சொல்லாத. இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டியதும் இல்ல, இது தெரிஞ்சு அவ வருத்தப்படுற அளவு உனக்கு தகுதியும் இல்ல அழுத்தமாக ஜெகன் கூற, சாருவின் உடல் ஒரு முறை வெளிப்படையாகவே தூக்கி போட்டு அடங்கியது. பேசியது போதும் என்றது போல ஜெகன் அவளை நெருங்க, முதலில் அவன் அணைப்பில் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்தவளுக்கு சில நொடிகளிலேயே முடியாமல் போய்விட்டது. வேண்டாம், ஐயோ ப்ளீஸ் வேண்டாம் அம்மா, என்னால முடியலையே, வேண்டாமே. மென்மையான குரலில் அடிவயிற்றிலிருந்து வந்த அழுகையோடு சாரு கதற, ஏனோ இந்த முறை அவள் கதறலை மீற முடியாமல் விலகிவிட்டான் ஜெகன். அவன் விலகியதுதான் தாமதம். பெரிது பெரிதாக மூச்செடுத்து கொண்டு சுவரோரமாக ஒடுங்கி அமர்ந்து விட்டாள் சாரு. லேசாக தூக்கி போட்டு கொண்டே இருந்த உடலோடு அவள் அழுது கொண்டே இருக்க, சிறிது நேரம் அமைதியாக இருந்து பார்த்தான் ஜெகன். நேரம்தான் சென்றதே ஒழிய அவள் நிலை மாறும் வழியையே காணவில்லை. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல், சாரு என சத்தமாக ஜெகன் அழைக்க, அவன் குரலில் மேலும் நடுங்கினாள் சாரு. அவளை அழுத்தமாக பிடித்து தன் புறம் திருப்பியவன், இன்னைக்கு நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், புரிஞ்சுதா என அழுத்தம் திருத்தமாக அவன் கண்களை பார்த்து கூற, ஒருவாறு அவன் வார்த்தை அவள் மனதை சென்றடைந்தது. அதை அவள் பார்வையில் இருந்தே புரிந்து கொண்டவன், இப்படி படுத்து தூங்கு, நான் பேச்சு மாற மாட்டேன், தைரியமா தூங்கு என அழுத்தமாக ஜெகன் கூற, அதில் பெரும் நிம்மதியோடு பேசாமல் படுத்து கொண்டாள் சாரு. படுத்த பின்பும் வெகு நேரம் அவள் நடுக்கம் குறையவில்லை. அந்த அளவு அவள் மனம் அன்று சோர்ந்திருந்தது. அவன் கூறிய போதும் அவளுக்கு வலித்ததுதான். ஆனால் இன்று நேரிலேயே அவன் மனைவியோடு பேசிவிட்டு அவளை நெருங்கவும் அந்த நொடி உள்ளுக்குள் சாருவிற்கு உயிரே போய்விட்டது. இப்போது மட்டும் அவன் அவளை நெருங்கி இருந்தால் நிச்சயம் மூச்சு முட்டி இறந்திருப்பாள். நல்ல வேளையாக அவன் விட்டுவிட்டதில் இன்று அவள் உயிர் பிழைத்தது. ஆனால் மனமும் அதன் நடுக்கமும் குறைய வெகு நேரம் ஆனது. கடவுளே, இப்படி ஒரு நிலையில என்ன வச்சுட்டியே. அம்மா, நீ ஏமா என்னோட இல்லாம போன? உன் மடியில படுத்து அழணும்மா, உயிர் போற வர கதறணும்.
அம்மா, எங்க இருக்கம்மா? என்கிட்ட வாயே, என்ன உன்னோட அழைச்சிட்டு போயிடே. இந்த கொடுமையை என்னால தாங்க முடியலையே. அவள் மனம் கதறிய ஒவ்வொரு கதறலுக்கும் அவள் உடல் தூக்கி போட்டு கொண்டுதான் இருந்தது. ஒருவாறு அவள் தூங்கவும் விடியற்காலை ஆகிவிட அவள் நன்றாக உறங்கும் வரை அவளையே பார்த்து கொண்டு அங்கேயேதான் இருந்தான் ஜெகன். அவள் துடிக்க வேண்டுமென்றேதான் வினிதாவை அழைக்க வைத்தான். சாருவின் அதிர்ச்சியும் வருத்தமும் ஓரளவு ஜெகன் எதிர்பார்த்ததுதான். அத்தோடு நின்றிருந்தால் நிச்சயம் அவளை விட்டும் இருக்க மாட்டான், வருத்திவிட்டுதான் சென்றிருப்பான். ஆனால் இந்த நடுக்கம், அதுதான் அவனை விலக வைத்து விட்டது. எந்த உணர்வுகளுமற்று அவளையே வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தவன் அவள் நன்றாக உறங்கியதும் விடியற்காலையில் கிளம்பி சென்று விட்டான். இடையில் வினிதாவிற்கு அழைத்து அவளை கிளம்ப சொல்லியிருந்தான். ஆனால் அதெல்லாம் கவனிக்கும் நிலையில்தான் சாரு இருக்கவில்லை.